பல பேருக்கும் புரியாத விஷயம் என்னன்னாக்க, ஈரான் எதுக்காக துபாய் மேல இவ்வளவு தீவிரமான தாக்குதல் நடத்தணும்? ஈரான தாக்குறது அமெரிக்காவும், இஸ்ரேலும். பதிலுக்கு அவங்கள தாக்காம, எதுக்காக பக்கத்துல இருக்கிற இந்த துபாய இவ்வளவு தூரம் அட்டாக் பண்ணணும்? அப்படின்னா ஒரே பதில் தான். துபாய் மட்டும் இல்ல. துபாய், கத்தார், பஹ்ரைன், யுஏஇ, சவுதி அரேபியா, ஜோர்டான் வரைக்கும் இந்த எல்லா நாடுகளும் அமெரிக்காவோட ராணுவ தளங்களை நடத்திக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்குது. அவங்களோட ராணுவ பேஸை இவங்க ஹோஸ்ட் பண்றாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் ஈரான் தொடர்ந்து துபாயை டார்கெட் பண்ணுது. சரி, மற்ற நாடுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்பெசிஃபிக்கா துபாயை மட்டும் கொஞ்சம் கூடுதலா டார்கெட் பண்றது போல தெரியுது. அதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் இந்த மிலிட்டரி விஷயங்களை பார்க்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரானுக்கு நல்லா தெரியும் அமெரிக்காவோட அத்தனை உயர் ராணுவ அதிகாரிகளும் துபாயில் தான் முகாமிட்டு இருக்கிறார்கள். அதுபோக சிஐஏவோட அமெரிக்க உளவுத்துறையோட தலைமையகம் அங்கே வச்சிருக்கிறாங்க. அதனால தான் தொடர்ந்து துபாயை ஈரான் டார்கெட் பண்ணுது அப்படிங்கிறது இவங்கெல்லாம் சொல்கிற செய்திகள். அது மோஸ்ட் ப்ராபபிளி உண்மையும் கூட. இன்னைக்கு வரைக்கும் துபாய் மீதான தாக்குதலை ஈரான் கைவிடலை, தொடர்ந்து தீவிரப்படுத்திட்டு இருக்கு. நேற்றை விடவும் இன்னைக்கு தாக்குதல் தீவிரமடைஞ்சிருக்குது. இதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, பாம் ஜுமைரா அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த தீவு இருக்கு இல்லையா, துபாயில் இருக்கிற அந்த பாப்புலரான கடலுக்கு நடுவில் மண்ணை கொட்டி ஒரு பனைமர வடிவத்தில் உருவாக்கப்பட்ட அந்த பாம் ஜுமைரா, அந்த தீவில் இருக்கிற பல 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் மரண பயத்தில் தவிச்சு போய் கிடக்குறாங்க. அங்கே இருக்கிற சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்த எல்லாரையும் அந்த ஹோட்டல்லேருந்து விடுவிச்சு கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த பார்க்கிங் லாட்டில் படுக்க வச்சுருக்கிறாங்க. அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது. இவங்கெல்லாம் உலகத்தோட பல நாடுகளை சேர்ந்த டூரிஸ்ட்டுகள், வேறு வேறு வேலைகளுக்காக வந்தவங்க. இந்த ஈரானோட மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் எல்லாம் துபாயோட வான் எல்லையில் பறந்து போகிறதுனாலையும், நேற்று புர்ஜ் கலீபாவை பக்கத்தில் அதெல்லாம் ட்ரோன்ஸ் பறந்து போனதுனாலையும் இதற்கு ஆபத்து அப்படின்னு அவங்க எல்லாரையும் பேஸ்மெண்ட்டில் படுக்க வச்சுருக்காங்க. வெறும் தரையில் பாயை விரிச்சு எல்லாரும் படுத்துருக்காங்க. அதோட காட்சிகள்லாம் பார்க்கும்போது இப்படியா துபாய்லாம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிப்ரவரி 28 நேற்று துபாய் சர்வதேச விமான நிலையம் டிஎக்ஸ்வி, அப்புறம் அல் மக்தூம் விமான நிலையம், இது ரெண்டையும் தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 250 ஃப்ளைட் கேன்சல், அப்புறம் இன்னொரு 250 ஃப்ளைட் டிலேடாக வந்துச்சு. மொத்தத்தில் அந்த 2 ஏர்போர்ட்டையும் தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எமிரேட்ஸ், கத்தார் ஏர்வேஸ், ஏர் இந்தியா, துர்க்கிஷ் ஏர்லைன்ஸ், லுப்தான்சா, ஏர் ஃப்ரான்ஸ், பிரிட்டிஷ் ஏர்வேஸ், விர்ஜின் அட்லாண்டிக், ஜப்பான் ஏர்லைன்ஸ், இந்த மாதிரி உலகத்தோட பல ஏர்லைன்ஸ் துபாய் வழியாக தங்களுடைய விமானங்கள் பறக்கிறத தற்காலிகமாக கட் பண்ணியிருக்காங்க, நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஒரே காரணம், துபாயோட வான் பரப்பின் வழியாக ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளும் வேறு வேறு நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது. அதனால் இது பாதுகாப்பில்லை அப்படின்னு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது எப்போ சரியாகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை இந்த தற்காலிக க்ளோசர் அப்படிங்கிறது ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்கள் தொடர்ந்தால் கூட அது உலகத்துக்கே மிகப்பெரிய பாதிப்பாக முடியும். ஏன் அப்படின்னா, துபாய் ஏர்போர்ட் அப்படிங்கிறது வெறுமனே பயணிகளை ஏற்றிட்டு போகிற சாதாரண ஏர்போர்ட் கிடையாது. அது ஒரு ஒரு கனெக்டிங் ஹப்பாக செயல்படுது. இன்டர்நேஷ்னல் லெவலில் துபாய்ங்கிறது ஆசியாவுக்கும் அமெரிக்காவுக்கும், ஆசியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும், ஆப்பிரிக்காவுக்கும் அமெரிக்க நாடுகளுக்கும், ஐரோப்பிய நாடுகளுக்கும், இப்படி உலகம் முழுக்கவும் இருந்து வெவ்வேறு நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணுற லட்சக்கணக்கான பயணிகளுக்கான ஒரு டிரான்சிட் ஹப்பாக துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. பல ஆயிரம், பல லட்சக்கணக்கான பயணிகள் ஒவ்வொரு நாளும் அந்த ஏர்போர்ட்டை பயன்படுத்துகிறாங்க. மும்பையிலிருந்து லண்டன் போகிற விமானம் இருந்தாலும் சரி, சென்னையிலிருந்து நியூயார்க் போகிறதா இருந்தாலும் சரி, ஃப்ராங்க்பர்ட்லேருந்து சிங்கப்பூர் போகிறதா இருந்தாலும் சரி, சிங்கப்பூர்லேருந்து வேறு நாடுகளுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எல்லா நாடுகளோட விமானமும் துபாயை கடந்து தான் போய் ஆகணும். பல ஆயிரக்கணக்கான விமானங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் பறந்துக்கிட்டு இருக்குது. இந்த பிஸியான இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக இருக்கிற இந்த துபாய் ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணால் விமானங்கள் தொடர்ந்து துபாய் வழியாக பயணிக்க முடியாது. அப்போ என்ன ஆகும், வேறு வேறு ஏர் ரூட்டில் பயணிச்சாகணும். 2000 3000 கிலோமீட்டர் ஜாஸ்தியாக அவங்க ட்ராவல் பண்ணி ஆகணும். இது என்ன விளைவு ஏற்படுத்தும்? ஆல்ரெடி ஈரான் என்ன சொல்லியிருக்கு, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ், அந்த ஹார்முஸ் ஜலசந்தியை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. 20-30% அளவுக்கு க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டை கட்டுப்படுத்துகிற அந்த ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் க்ளோஸ் பண்ணால் அதனுடைய இமீடியட்டான விளைவுகள் உலக அரங்கில் எதிரொலிக்கும். க்ரூட் ஆயில் விலை அதிகமாக வரும், பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கும், அதனோட ப்ரைஸ் இம்பேக்ட் எல்லா பொருட்கள்லையும் எதிரொலிக்கும். அது சொன்ன அடுத்த நிமிஷமே க்ரூட் ஆயில் விலை ஏகிற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த ஃப்ளைட் ரொம்ப தூரத்தை கிராஸ் பண்ணி போகணும், 2000-3000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்றணும் அப்படின்னா ஃப்ளைட்டுக்கான ஃபியூவல் காஸ்ட் அதிகமாகும். அப்போ ஃப்ளைட் டிக்கெட்டில் அது எதிரொலிக்கும். இப்போ சென்னை டு லண்டன் அப்படிங்கிறது 50,000 டிக்கெட் அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு பிறகு அது 80,000, 1,00,000, இன்னும் டிமாண்ட் அதிகரிக்கும் போது இன்னும் பல மடங்கு கூட அதிகரிக்கும். சமீபத்தில் இந்தியாவில் இண்டிகோ பிரச்சனையில் எந்த அளவுக்கு விமான டிக்கெட்லாம் உயர்ந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் இந்த மாதிரியான நெருக்கடி நிலை வரும்போது இன்னும் பல மடங்கு உயர்த்துவாங்க, செலவு எக்கச்சக்கமாக ஆகும்.
இது விமான டிக்கெட் உயர்வு அப்படிங்கிறதோட மட்டும் நிக்காது. யுஏஇல துபாயில மட்டுமே 30,00,000 இந்தியர்கள் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவுக்கு பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பணத்த இங்க கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இது எல்லாம் அடி வாங்கும். வேலை குறையும், வேலை இழப்பு வரும், சம்பளம் குறையும். இது எல்லா விதத்திலயும் இம்பேக்ட் ஆகும். துபாய்ங்கிறது வெறுமனே இந்த அடிப்படையில மட்டும் முக்கியமானது இல்ல. அது வந்து கோல்டு, எலக்ட்ரானிக்ஸ், மெஷினரி, லக்ஸுரி குட்ஸ் இது எல்லாத்தையும் வெவ்வேறு நாடுகளுக்கு பிரிச்சு அனுப்புற ஒரு டிரான்சிட் ஹப்பா அது செயல்படுது. அது எல்லாம் அஃபெக்ட் ஆகும். அது குளோபல் மார்க்கெட்டையே பாதிக்கக்கூடும். துபாய் கான்ஃப்ளிக்ட் அதிகரிச்சதுன்னா, அடுத்தடுத்த நாட்கள்ல ஸ்டாக் மார்க்கெட்ல இதோட இம்பேக்ட்ட இம்மீடியட்டா பார்க்கலாம். நாளைக்கு ஓப்பன் ஆக போற இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நிஃப்டில பெரிய சேஞ்சஸ் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. முக்கியமா கோல்டு விலை சமீபத்தில கடகடன்னு ஏறுனுச்சு. அப்புறம் கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்துச்சு. அந்த ஸ்டேபிலிட்டி கட் ஆகி மறுபடியும் கோல்டோட விலை ஹெவியா ஏறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. அதேபோல வெள்ளி விலையும் அதிகரிக்கும். அதனால துபாயோட ஏர்போர்ட்ட மூடுறது அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கான பாதிப்பு மட்டுமல்ல. இது ஈரான், துபாய் யுத்தம் அப்படின்னு சுருக்கி புரிஞ்சுக்க முடியாது. அது சர்வதேசிய அளவில் இது பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடியது. அப்ப துபாய் என்ன பண்ண போகுது? துபாயை உள்ளடக்கிய யுஏஇ ஈரானுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்து அமெரிக்கா, இஸ்ரேல் கூட ஒரு அணி அமைச்சுக்கிட்டு ஈரானை தாக்கும் அணியில் ஒரு அங்கமாக மாறப்போகிறதா யுஏஇ அப்படிங்கிறது இதில் எஞ்சி இருக்கிற கேள்வி. அப்படி ஒரு நிலைப்பாட்டை யுஏஇ எடுக்குமா அப்படிங்கிற சந்தேகம் தான். அப்படி எடுத்துச்சுனாக்க அது வளைகுடா நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பிளவை உருவாக்கும். ஒரு இஸ்லாமிய நாடு ஈரானுக்கு எதிராக யுஏஇ அப்படி நேரடி ஸ்டாண்ட் எடுத்துச்சுன்னா அது மேசிவான மாற்றத்தை உருவாக்கும். மற்ற நாடுகள் எல்லாருமே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதை நோக்கி அவங்க தள்ளப்படுவார்கள்.